ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதிரடியா நீக்கப்படுகிறார், திமுகவில் போய் இணைய போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசல் பரசலா பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாநில தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி தான் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மத்தியில் என்ன பண்ண இருக்குன்னா பரவலாக பரவிட்டு இருக்கு. அடுத்த கட்டமா ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம், செல்லக்குமார், தங்கபாலு, KS அழகிரி, திருநாவுக்கரசு போன்றவர்களே இந்த பதவிக்கு வரலாம் அப்படின்னு அடிபட்டு இருந்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த பதவியிலிருந்து விலகின அடுத்த செகண்ட் திமுகவில் போய் இணைய போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா செல்வ பெருந்தகை மேல ஏகப்பட்ட பேர் ஆரம்பத்துல இருந்தே, அவர் மாநில தலைவரா வந்தார்ல, அப்பவே பல பேர் எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க. இவர் திமுகவுடைய ஆதரவாளா இருக்கிறாரு, ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்துல வரும்போது கூட சரியா டிரான்ஸ்லேஷன் பண்ணல, அது மாத்திரம் இல்லாம இந்த தொகுதி பங்கீடு பிரிச்சாங்க, 35 தொகுதி காங்கிரஸ் கெடுது, 28 தொகுதிக்கு வந்து நின்றதுக்கும் செல்வ பெருந்தகை தான் காரணம், சோ முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதரவாளராக செயல்படுறாரு அப்படின்ற பல குற்றச்சாட்டு செல்வ பெருந்தகை மேல வச்சதுனால இது டெல்லி காங்கிரஸ் வரைக்கும் போச்சு. சோ அங்க இருக்கிறவங்களும் இவர் மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதுனால ராகுல் காந்தி அவர்களே இந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாநில தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வந்து நிக்குது. ஆக மொத்த நீங்க மாநில தலைவரா என்ன வச்சுக்கோங்க, வச்சுக்காம போங்க, நான் திமுகவில் போய் இணைய போறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு செல்வ பெருந்தகை வந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.